வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அப்டேட் பெறுங்க. வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 1/4/2026 விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:12, கரணம் 6 மணி முதல் 7:30 வரை, திதி இன்று காலை 7:37 வரை, சதுர்தசி பின்பு பௌர்ணமி, நட்சத்திரம் இன்று மாலை 4:37 வரை, உத்திரம் பின்பு ஹஸ்தம், யோகம் இன்று மாலை 4:37 வரை, அமிர்த யோகம் பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:37 வரை, அபிட்டம் பின்பு சதயம். குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பணியில் கௌரவமான சூழ்நிலைகள் உருவாகும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை ஏற்படும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணே சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கிருத்திகை உதவிகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஒத்துழைப்பான சூழ்நிலை அமையும். பொறுமையுடன் செயல்படவும். கவலைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை ஆதாயங்கள் கூடும். ரோகிணி நெருக்கம் உண்டாகும். மிருகசிரீஷம் நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். போட்டி பொறாமைகள் விலகும். மனமகிழ்ச்சியும் அடைவீர்கள். சுபகரி பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். புகழும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை ஒத்துழைப்பான நாள். புனர்பூசம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, நிம்மதியான நிலை ஏதலும் ஏற்படும். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். ஆர்வமான நிலை உருவாகும். ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். வயதானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் ஆர்வம் ஏற்படும். பூசம் முன்னேற்றம் உண்டாகும். ஆயில்யம் உதவிகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். தேகநலில் முன்னேற்றம் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். பணியில் கௌரவமான சூழ்நிலை உருவாகும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். மகம் ஆதரவுகள் கூடும். பூரம் வளர்ச்சிகள் உண்டாகும். உத்திரம் நிம்மதியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி
தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மனதில் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். அலைச்சல்களின் போது நிதானமாக செயல்படவும், சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நிதானமாக செயல்படுவீர்கள். விவேகத்துடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் தேக்கநிலை நீங்கும். சித்திரை நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சியும் அடைவீர்கள். அனுகூலங்கள் ஏற்படும். வீட்டு விஷயங்களில் மற்றவர்களின் தலையீடுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. பணியில் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்லவிதமான முன்னேற்றம் உண்டாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி வருமானம் கூடும். விசாகம் முன்னேற்றமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். முன்னேற்றமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வணிகம் தொடர்பான விஷயங்களில் ஆதரவான நிலை ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும். நம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் ஆதரவுகள் கூடும். மனுஷ மாற்றங்கள் உண்டாகும். கேட்டை ஆதரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மனசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். திடீர் அலைச்சல்கள் அதிகமாகும். மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். பணியில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபமான நிலையும் ஏற்படும். முன்னேற்றம் உண்டாகும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் பொறுமையுடன் செயல்படவும். பூராடம் வருமானம் கூடும். உத்திராடம் ஆதரவுகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் தடைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆசைகள் பூர்த்தியாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கூடும். திருவோணம் தடைகள் விலகும். அவிட்டம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். ராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் மூலம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆர்வமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வளமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் தன்னம்பிக்கை ஏற்படும். சதயம் நினைத்தது நிறைவேறும். புரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள்.
நட்பு வட்டாரம் விரிவடையும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். நன்மையான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி அனுகூலங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரேவதி நட்புகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.